செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தனுரூபினி தனுரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் ஊடகத்துறையின் மூத்தவரான ஆனந்த மறைவு. ஐபிசி தமிழின் வாழ்நாள் சாதனை விருது பெற்றவருக்கு பலரும் இரங்கல். கழிவறையில் குழந்தையை பெற்று வெளியில் வீசிய மாணவி. சிகிச்சையின் பின்னர் தாயை கைது செய்த காவல்துறை. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிறார் ஜனாதிபதி. பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் மோதல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிப்பு. நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகும் முக்கிய உறுப்பினர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் நெருக்கடியை எதிர்கொள்ளும் சீமான். பொது தேர்தலில் வாக்களிக்கும் ஜெர்மனியர்கள். கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி முதலிடத்தை கைப்பற்றும் என கணிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈழத்தமிழ் ஊடக பரப்பின் மூத்த ஒளிபரப்பாளரும் ஊடகரும் ஐபிசி தமிழின் வாழ்நாள் சாதனை விருது பெற்றவருமான பிபிசி தமிழோசை ஆனந்தி சூரிய பிரகாசத்தின் மறைவை அடுத்து அவருக்குரிய இரங்கல் செய்திகள் சமூக வலைதள பரப்பில் பகிரப்பட்டு வருகின்றன. கடந்த சில மாதங்களாக சுகயீனம் அடைந்திருந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் கடந்த 2 வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் காலமாகியிருந்தார். யாழ்குடாவின் சாவகச்சேரியைச் சேர்ந்த இவர் இலங்கை வானொலியில் தயாரிப்பாளராக பணிபுரிந்த காலத்தில் பல வானொலி நாடகங்களில் நடித்தது மட்டுமல்லாமல் அறிவிப்பாளராகவும் பணிபுரிந்திருந்தார். அதன் பின்னர் 1970களில் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்த அவர் பிபிசி தமிழோசையில் பகுதி நேர அறிவிப்பாளராக பணியாற்ற ஆரம்பித்து ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு நிரந்தர அறிவிப்பாளராக மூத்த தயாரிப்பாளராகவும் பணியாற்றி 2005இல் ஓய்வு பெற்றார். அதன் பின்னர் சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியம் உருவாக்கப்பட்ட நிலையில் தனது மறைவு வரை அதன் தலைமை பொறுப்பில் இருந்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக பிபிசி தமிழோசையில் மூத்த தயாரிப்பாளராக பணிபுரிந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் விடுதலை புலிகளின் தலைவரை 2 முறை செவ்விக் கண்ட பெருமைக்குரியவர். இவர் தயாரித்த பல ஒலிபரப்பு தொடர்களும் முக்கிய பிரபலங்களுடனான செவ்விகளும் இவரை உலக பரப்பெங்கும் வாழ்ந்த தமிழ் மக்களிடையே பிரபலமாக்கியிருந்தன. ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களின் மறைவுக்கு ஐபிசி தமிழ், சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியம் உட்பட ஊடக அமைப்புகள் தனது இரங்கல் செய்திகளை வெளியிட்டுள்ளன. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஐபிசி தமிழ் அன்னாருக்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்கி மதிப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்த போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குற்ற கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல்களினாலேயே சமீபத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அவற்றை தடுப்பதற்கு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். அத்துடன் நாட்டில் ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்கும் முயற்சி இடம்பெறுவது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 18 வயது மாணவி ஒருவர் கழிவறையில் குழந்தையை பிரசவித்து ஜன்னல் வழியாக வீசிய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக இருப்பதாக மட்டு போதனா வைத்தியசாலை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தாயான மாணவியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பைச் சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் நிறைமாத கர்ப்பிணியான 18 வயதுடைய மாணவி ஒருவர் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இவர் கர்ப்பிணி என தெரிவிக்காது வயிற்றுவலி என மட்டு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ஆரம்ப சிகிச்சைக்காக குறுந்தரிப்பு அலகு பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த சிறுமியை வைத்தியர்கள் சரியான முறையில் சோதனையிடாது அவரது சிறுநீரை எடுத்து சோதனையிட்டு வயிற்று வலிக்கான ஊசி மூலமாக வலி நிவாரண மருந்து கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த சிறுமி அதிகாலை 5 மணியளவில் மலசல கூடத்திற்கு சென்ற நிலையில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வெளியே வீசியுள்ளார்.
இந்த நிலையில் குறித்த குழந்தை ஜன்னலில் கீழ் உள்ள தளத்தில் விழுந்து அழுகுரல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்று குழந்தையை மீட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் குறித்த தாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேவேளை குறித்த குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக இருப்பதாக மட்டு போதனா வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வைத்தியசாலை காவல்துறையினர் மற்றும் மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் மாற்றத்திற்கான வழிமுறை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் கூட பொருளாதார பிரச்சினை பாரிய அளவில் காணப்படவில்லை எனவும் யுத்தம் மௌனிக்கப்பட்ட காலத்திற்கு பிற்பாடே தொடர்ச்சியான பொருளாதார நெருக்கடி உருவாகியுள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் தொடர்ந்தும் அரசாங்கத்துடைய செலவு வருமானத்துக்கும் விட மிகவும் அதிகமாக இருக்கு. அந்த இடைவெளியை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நிரப்புறதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரவும் பலமடையவும் மிக வேகமாக பலமடையும். இன்றைக்கு கடனை கட்டாமலே செலவு கணிசமாக வருமானத்துக்கும் விட கூடவாக இருக்கு. 2028ஆம் ஆண்டு நீங்கள் கடனை கட்ட வேண்டிய ஒரு இடத்துக்கு திரும்ப தள்ளப்பட போறீர்கள். ஆக இந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக மிக வேகமாக வளர்த்து கொள்ளணும். அதுக்குரிய திட்டம் இந்த வரவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் கிடையாது. இப்ப எப்படி அதை நடக்க போறன்ற நம்பிக்கை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த இல்லை. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாத ஒரு நிலையில தான் மக்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம் வேணும் என்று எதிர்பார்க்கும். அப்ப மாற்றம் நீங்கள் சொல்ற வகையில சட்டங்கள் எனக்கு இல்லை. சட்டங்கள்ல உதாரணத்துக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறேன்னு சொன்னது, அரசியல் கைதிகளை விடுவிக்கிறேன்னு சொன்னது, புதிய அரசியலமைப்பு கொண்டு வரான்னு சொன்னது, ஜனாதிபதி முறைமையை நீக்கிறேன்னு சொன்னது, இதெல்லாம் சட்ட ரீதியாக கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள். அதுகள் ஒன்று நடைமுறையிலே சரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இருந்தாலும் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துறதுல வித்தியாசமாக நாங்கள் நடத்துவோம் என்று சொல்றாங்க. அதையும் செய்ய இல்லை. நடக்கிற சம்பவங்களை எடுத்து பார்த்தால் இன்னும் அதிகரித்து கொண்டு போகுது. செலவை எடுத்து பார்த்தால் சாமான் பொருட்களுடைய விலை கூடிக்கொண்டு போகுது. வரியை எடுத்து பார்த்தால் கூடிக்கொண்டு போகுது. அப்ப சொன்னது அனைத்துக்கும் நேர்மாறாகத்தான் நடக்குது. வருஷத்துல கிட்டத்தட்ட முதல் 65-60 வருஷம் சொன்னவே என்னென்றா இனப்பிரச்சனை, ஆயுத போராட்டம், அதில் தான் முழு பழியையும் போட்டார். ஆனால் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இலங்கையினுடைய அழிவு இன்னும் வேகமாக முன்னுக்கு போய்கொண்டிருக்கு. அப்ப மக்கள் யோசிக்க வேணும். அது எப்படி போர் நடந்த காலத்துல கூட நடக்காத வீழ்ச்சி போருக்கு பிறகு நடக்கிறன்றதை மக்கள் யோசிக்கணும். மற்ற நாடுகளிலும் பொருளாதார பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இந்த அளவு மோசமாக இலங்கை போல மிக மோசமாக விழுந்து தலை தூக்க முடியாத அளவுக்கு நிலைமையில் இருக்கிறதாக இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் அடிப்படையிலே மக்களுடைய எதிர்பார்ப்புல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனையை சரியாக விளங்கி கொள்ளாமல் நாங்கள் தெரிவுகளை செய்து கொண்டு அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார். 2025 வரவு செலவு திட்டத்தில் கொள்கை ரீதியாக பாரிய அளவில் எந்தவொரு மாற்றமும் இல்லை எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கியம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டிலேயே ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராமல் காலத்தை கடத்தி கொண்டிருந்து இன்னொரு தேர்தலுக்கு போகலாம் என்று நினைத்தால் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தை விட மிக மோசமான நிலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சந்திக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MKG சிவாஜிலிங்கம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுகவீனம் காரணமாக மீண்டும் அவர் சத்திர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக சுகவீனம் காரணமாக அவர் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தொடருந்தின் மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை நடத்தி வந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் முன்னரும் சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் எனவும் காவல்துறை தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்ட காவல்துறை மாதிபர் காலிங்க ஜெயசிங்க கட்டளை கிணங்க மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய 3 சிறுவர்களும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் நகரில் நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்போது குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. தொடர்ந்து வரும்போது அரியாலை பகுதியில் வைத்து கல் எறிவதை புகையிரதத்தில் வந்த ஒருவர் தற்செயலாக படம் பிடிக்கும் போது அந்த தாக்குதல் காணொளி பதிவாகியுள்ளது. ஏற்கனவே நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்தார். சம்பவம் குறித்து யாழ்ப்பாண தொடர்ந்து நிலையமும் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் 13 தொடக்கம் 15 வயதுகளுக்குட்பட்ட சிறுவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பாடசாலைக்கும் ஒழுங்கீன மாணவர்கள், ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் என காவல்துறை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட சிறுவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி வரும் நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் அதிக குற்றங்கள் நிகழும் மாகாணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு இதுவரையில் 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் 5 கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் 57 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களும் அவற்றுக்கு சுமார் 1400 பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊடகவியலாளர் சமுதித்த சமரவிக்ரம நேர்காணல் செய்த 4 பேர் மரணித்ததை அடுத்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமுதித்த சமரவிக்ரமவுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு பிரிவின் 4 காவல்துறை அதிகாரிகள் தனக்கு பாதுகாப்பு வழங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக சமுதித்த சமரவிக்ரம தெரிவித்துள்ளார். சமுதித்த சமரவிக்ரமவினால் நேர்காணல் செய்யப்பட்ட 4 பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை அடுத்து சமுதித்த சமரவிக்ரம தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். நாடாளுமன்றத்திலும் இந்த விடயத்தை எடுத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நீதிபதிகள் மற்றும் குறிப்பாக ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு நகர மைய பகுதியில் உள்ள புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த 19ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டு உயிரிழந்த கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் கம்பகா மற்றும் உடுகம்பல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததற்காகவும் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டதற்கு முதல் நாள் துப்பாக்கிச் சூடு நடத்தியவருக்கு துப்பாக்கியினை வழங்கியதற்காகவும் கம்பகா மல்வத்த வீதி அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய தமிந்து லக்ஷான் என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று தப்பிச் செல்வதற்கு உதவியதற்காக தமித் அஞ்சன நயனஜித் என்ற 25 வயதுடைய நபரும் உடுகம்பல அஸ்கிரியபல பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சாமோத் கிம்ஹான் என்ற இளைஞரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மித்தனிய துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மித்தனிய பகுதியில் கடந்த 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அருண விதானகமகே என்பவரும் அவரது 2 பிள்ளைகளும் உயிரிழந்திருந்தனர். சம்பவம் தொடரில் இதுவரை 4 சந்தேக நபர்கள் அங்கு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு சந்தேக நபர் நேற்று மாலை தங்காலை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 29 வயதான திலம்புயாய வெகந்தாவல பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இதன்படி இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மித்தனிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் இடம்பெற்ற சவுதி அரேபிய ஸ்தாபகர் தின நிகழ்வில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்றுள்ளார். சவுதி அரசின் ஆரம்ப வரலாற்றையும் பண்பாட்டு பெருமையை முன்னிறுத்தி கொண்டாடப்படும் சவுதி அரேபிய ஸ்தாபக தின நிகழ்வு கொழும்பில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை, சவுதி அரேபியா இரு நாடுகளுக்கிடையிலான ராஜதந்திர நட்புறவு ஆரம்பமாகி 50 வருடங்கள் நிறைவடைவதை முன்னிட்டு விருந்துபசார நிகழ்வும் இதன்போது விமர்சையாக இடம்பெற்றுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்ட நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். நிகழ்வானது சவுதி அரேபியாவின் வரலாற்று பாரம்பரியம் மற்றும் கலாசாரத்தை நினைவு கூறுவதுடன் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான ராஜதந்திர மற்றும் கலாசார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்து காணப்படுகின்றது. நுவரெலியா ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் பயணியின் கழுத்தில் தாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எதற்காக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று தெரியாது எனவும் காயமடைந்த நபர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை ஹட்டன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறம் பயணியின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய ஹட்டன் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். காயமடைந்த நபர் ஹட்டன் நிக்கோயா லிதண்டி தோட்டத்தைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என்றும் காயமடைந்த நபர் வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது இந்த தாக்குதல் நடந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இரத்தம் அதிகமாக வெளியேறியதன் காரணமாக காயமடைந்த நபர் முச்சக்கர வண்டியில் கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை பூர்ணா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் தன்னை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய நபரை தனக்கு தெரியாதென்றும் எதற்காக தாக்கினார் என தெரியவில்லை என்றும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் ஊடகத்துறையின் மூத்தவரான ஆனந்த மறைவு. IBC தமிழின் வாழ்நாள் சாதனை விருது பெற்றவருக்கு பலரும் இரங்கல். கழிவறையில் குழந்தையை பெற்று வெளியில் வீசிய மாணவி. சிகிச்சையின் பின்னர் தாயை கைது செய்த காவல்துறை. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிறார் ஜனாதிபதி. பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் மோதல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிப்பு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகும் முக்கிய உறுப்பினர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் நெருக்கடியை எதிர்கொள்ளும் சீமான். பொதுத் தேர்தலில் வாக்களிக்கும் ஜெர்மனியர்கள். கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி முதலிடத்தை கைப்பற்றும் என கணிப்பு. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் VT Cash and Carry, VT Super Store. இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். VT Cash and Carry 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். VT Superstore, Gosley Gonis.